விருச்சிக ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 1 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனியோடு இருக்கார். பொதுவாக ராசி அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஆரோக்கியம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அதே போல் 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வடிவங்கள் ஒரு நிம்மதி, மனசு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த 4ஆம் இடம் கொடுக்கும். ஆனால் இங்கே யார் இருக்காருன்னா செவ்வாய் இருக்கார். பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பான சேர்க்கை கிடையாது. அப்போது ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த டைமில் ஏதாவது வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் இருந்தால் பல முறை யோசிச்சு பண்ணுங்க, அல்லது ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் அது நடக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதி ஆகி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் கண்டிப்பாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில் நோய்க்காக செலவு செஞ்சே தீரணும் அப்படிங்கிற அமைப்பையும் இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஒரு அமைப்பாக இருக்கு. அடுத்து 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மறைகிறார். 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி 6ல் இருக்கிறார். பொதுவாக தனஸ்தானாதிபதி 6ல் இருந்தால் காசு பணம் அப்படிங்கிறது வருவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது 2ங்கிறது பணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானம், உங்களுடைய பேச்சு, இதுக்கு எல்லாமே ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் முடிவில், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்போ குரு பார்வை அப்படிங்கிறது கோடி நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அப்போ நிச்சயமாக இந்த குரு பகவான் இந்த மாதத்தினோட அவருடைய வேலையை நிறுத்தி விடுவார். அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்களும் குருவினால் உங்களுக்கு நல்ல யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பையும், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே போல பார்த்துட்டீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள், குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாகிறார் இல்லைங்களா. 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் உச்சமாகிறார். நிச்சயமாக திருமணம் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடம் மட்டும் இல்லாமல் இவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாகி ராகுவோட சேரும் பொழுது இது நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்தையும், வெளியூர் பயணம், அதாவது படிப்பு சார்ந்த விஷயம், புதன்னா படிப்புன்னு சொல்கிறோம். அப்போ படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக வெளிநாடு போகலான்னு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 7ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம் சொல்றதுனால வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கறதுனாலையும், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபத்தையும், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நிச்சயமாக இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 8ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகங்க. ஜோதிட ஞானம் கிடைக்கும், தெய்வீக சிந்தனைகள் இதெல்லாமே அதிகரிக்கும். அதே போல் 8ஆம் இடம் அப்படிங்கிறது உயில் சொத்துன்னு சொல்லுவோம். அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் 8ஆம் இடம் அப்படிங்கிறது அமானுஷ்ய அறிவுன்னு சொல்கிறோம். அப்போ அமானுஷ்ய அறிவுகள் சித்திப்பது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து அவரே பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தை 5ஆம் இடங்கிறது குழந்தைகள்னு சொல்கிறோம். அப்போது 11ஆம் இடங்கிறது லாபம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆசைகள்னு சொல்கிறோம். அப்போ உங்கள் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது, பெரிய பெரிய எண்ணங்கள் நிறைவேறுவது இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்தையும் சொல்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார் 13ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக 10 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த மாதமே, அதாவது 13ஆம் தேதிக்குள்ளே எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கணும். ஏன்னா 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு வரார். 6ஆம் வீட்டுக்கு வந்தால் உச்சமாகிறதுனால தொழில் ரீதியாக கடன் வாங்க வேண்டியது, தொழிலில் பெரிய உச்சமாகிறதுனால இது சொல்கிற தொழில் ரீதியாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அதனால் உங்கள் தொழிலில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும், ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்னொரு கிளைகள் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும் என்றால் அது 13ஆம் தேதிக்குள்ளேயே நீங்கள் வைத்துக்கொண்டால் அது சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல லாபம் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மிகுந்த யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம், அது உங்கள் தசாபுத்திப்படி. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.